ஸோ இங்கே -1 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். -1 whole square plus 4 into -1 plus 4. So 1 -4 +4 இங்கே வந்து +1 எடுத்துருக்கோம். -1 +1 கரெக்ட் தானே? எக்ஸ் வந்து -1 இருக்கிறதுல ஒய்க்கு வந்து +1 கிடச்சிருக்கும். கிட்டத்தட்ட இங்கே வரப்போகுது அந்த பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் வந்து எக்ஸுக்கு வந்து 2 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். கரெக்ட் தான், இந்த கிராஃப் கரெக்ட் தான். குட். ஓகே, இது தப்பு இல்லை. நெக்ஸ்ட் கிராஃப் தான். ஸோ இந்த கிராஃபில் எனக்கு 2 ரூட் வரப்போகுது இப்படி பார்த்தா. ஸோ 1 1 3 2 வரப்போகுது. ஸோ இந்த கிராஃப் வந்து x + 3 into x - 2 = 0. ஸோ எனக்கு 2 ரூட்டில் கேன்சல் ஆகுது. எக்ஸ் வந்து -3 ஒரு ரூட் வரப்போகுது, எக்ஸ் வந்து -2 ஒரு ரூட் வரப்போகுது. ஸோ உன்னோட கிராஃப் படி பார்த்தா எனக்கு இங்கே ஒரு இடத்து மட்டும் தான் கட் ஆகிற மாதிரி இருக்குது. இந்த பேரபோலா இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வரைகிறப்ப உனக்கு எங்கே ஜீரோஸ் இருக்குன்றது முக்கியம். உன்னை பார்த்தா ஈஸியாக தப்பு கண்டுபிடிச்சிருவாங்க. ஓகே, இது கரெக்ட். இதில் ஜீரோஸ் இருக்கா? இல்ல. ஓகே, நெக்ஸ்ட் இந்த பார்க்கலாம். ஸோ வெறும்னே நீ இப்போ இந்த கிராஃபும் இந்த கிராஃபும் பாரு. ஸோ ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸு? சரி, ஓகே, ஒரு பாயிண்டாக சூஸ் பண்ணலாம். ஸோ y = x² - 1 இருக்க போது. ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து எக்ஸுக்கு வந்து 0 சப்ஸ்டியூட் பண்ணுறேன், ஒய்க்கு வந்து 0 கிடச்சிருக்கும். கரெக்டாக இல்லையா? எக்ஸுக்கு வந்து 0 அப்படின்னா ஒய்க்கு வந்து -1 கிடச்சிருக்கும். ஃபஸ்ட் நம்ம ரூட்ஸை பார்த்துடலாம். ஸோ y = x² - 1 இருக்க போது. ஸோ ஒய்க்கு நான் 0 கொடுக்குறேன், = x² - 1 இருக்க போது. அப்போ x² +or நேற்று கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டியா? x = +or -1 வந்திருக்கும். ஸோ உன்னோட கிராஃப் வந்துட்டு +1லையும் -1லையும் கட் ஆக போகுது. இதை கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். குட். இங்கே வந்து எக்ஸ் வந்து நான் 0 போடுறேன், எனக்கு ஒய் வந்து -1 தான் கிடச்சிருக்கும். எனக்கு அப்போ கிராஃப் இப்படி தான் கீழே இறங்க போகுது, இப்படி தான் இறங்க போகுது. கிராஃப் இப்படி கீழே இறங்க போகுது. ஓகேவா? இந்த கிராஃப் வந்துட்டு இப்படி கீழே இறங்கி போகும். பார்த்தோன்னே தெரியுது. இப்படி இதே மாதிரி சடனெல்லாம் இப்படிலாம் சேஞ்ச் ஆகாது கிராஃப் மோஸ்ட்லி. ஓகே. இந்த ஈக்குவேஷன் கரெக்ட் தான். ஓகே, லாஸ்ட் ஈக்குவேஷன் பாரு. இது தப்பு. ஃபர்ஸ்ட் அசம்ப்ஷன் இது இஸ் த ஃபர்ஸ்ட் அசம்ப்ஷன். இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனா? ஓகேவா? இதுக்கு ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் தானே? இதுக்கு எப்படி ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்றால் வரைய முடியும்? ஃபர்ஸ்ட் இந்த ஸ்ட்ரெயிட் லைன் நீ வரைஞ்சது தப்புன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா நீ பண்ணது? ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷனை x⁻1 வந்திருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் x = x⁻1 தான் இருந்திருக்கும். இது 2x 3x -2 எதுனா இருந்திருக்கும். ஆனால் இங்கே x² வருது. அப்போ ஸ்ட்ரெயிட் லைன் வர சான்ஸ் இருக்கா? இல்ல. ஓகே, ஃபர்ஸ்ட் இது நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இது தப்புன்னு சொல்லிட்டு. ஸோ y = -x². ஸோ நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ் வந்து 0 சப்ஸ்டியூட் பண்ணுறேன், ஒய்க்கு என்ன கிடச்சிருக்கோம்? -0. எக்ஸுக்கு 0 கொடுக்குறேன், ஒய்க்கு 0 தானே கிடச்சிருக்கோம். எக்ஸுக்கு வந்து +1 கொடுக்குறேன், ஒய்க்கு அப்போ என்ன கிடச்சிருக்கோம்?
-1. குட். எக்ஸுக்கு வந்து நெகட்டிவ் 1 கொடுக்குறேன், ஒய்க்கு 1. எப்படி 1 வந்திருக்கும்? ஸோ ஒய் ஈக்குவல் டு நெகட்டிவ் எக்ஸ் ஸ்கொயரா? ஸோ நெகட்டிவ் இங்கே இருக்குது, நெகட்டிவ் 1 ஹோல் ஸ்கொயர். எனக்கு அப்பயே நெகட்டிவ் 1 தானே வந்திருக்கும். ஓகே, எக்ஸுக்கு வந்து நான் 2 கொடுக்குறேன். ஸோ ஒய்க்கு அப்போ நான் கிடைச்சிருக்கோம் -2. -4 ஸ்கொயர் பண்ணியிருப்பான். -4. எக்ஸ் ஈக்குவல் டு நெகட்டிவ் 2 கொடுக்குறேன், அப்போ -4. குட். ஸோ நான் இங்கே பாயிண்ட் பிளாட் பண்ணுறேன். எனக்கு 0க்கு 0, நெகட்டிவ் எக்ஸ் வந்து பாசிட்டிவ் 1க்கு இங்கே -1, +1 -1, 2க்கு எனக்கு 4 கிடைக்கும். இங்கே வரும் 2க்கு எனக்கு 4 வரும். அதுவே இந்த சைடில் ஃப்ளிப் ஆகி பார்த்தா எனக்கு நெகட்டிவ் 1க்கு எக்ஸ் வந்து நெகட்டிவ் 1க்கு -1 வந்திருக்கும். பாயிண்ட் இங்கே இருக்கும், நெகட்டிவ் 1க்கு -1 வந்திருக்கும், நெகட்டிவ் 2க்கு -4 வந்திருக்கும், இங்கே வந்திருக்கும் கரெக்டாக. ஸோ பாயிண்ட் அப்போ எனக்கு வந்து இப்படி இருக்கும் இந்த பேரபோலா. ஓகேவா? ஓகே அண்ணா. இப்போ மெயின் திங்கே தான். ஸோ இந்த பேரபோலா எப்படி இருக்குது? y is equal to x ஸ்கொயர். இது இந்த பேரபோலா எப்படி இருக்குது? இது வந்து y is equal to -x ஸ்கொயர் இருக்குது. இது எப்படி இருக்குது? குட். இதான் ஃப்ளிப்பாக இருக்கும். ஸோ இந்த பேரபோலா வந்து x equal to y ஸ்கொயரு, y equal to x ஸ்கொயரு. இந்த பேரபோலா வந்துட்டு y is equal to -x ஸ்கொயர். கரெக்டாக? இது நான் பார்த்தோன்னே சொல்லிடுவேன், இது வந்து எனக்கு வந்து பாசிட்டிவ் ஒய் எக்ஸஸில் போக சான்ஸே இல்லை. நான் என்ன எக்ஸுக்கு என்ன வேல்யூ கொடுத்தாலும் எனக்கு இந்த நெகட்டிவ் சைன் தான் டாமினேட் பண்ணும். நெகட்டிவ் சைன் டாமினேட் பண்ணதால் எனக்கு ஒய் எப்போ நெகட்டிவ் வேல்யூவாக தான் இருக்கும். நான் என்ன சப்ஜெக்ட் பண்ணாலும், எக்ஸ் வந்து என்ன சப்ஜெக்ட் பண்ணாலும் எனக்கு ஒய் வந்து நெகட்டிவ் வேல்யூ தான் போயிட்டுருக்கும். அதனால் இந்த பரப்பில் இப்படியே தான் இருக்கும், டவுன்வர்ட்ஸாக தான் இருக்கும். இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எப்பயுமே இப்படி வந்தால், எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் வந்தால், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாசிட்டிவ் டேர்ம் +2x 3x -3 வந்தால் இது டாமினேட் பண்ணி கொஞ்சம் மேலே போக பார்க்கும். இந்த ஈக்குவேஷன் இப்படி போக பார்க்கும் டாமினேட் பண்ணி. ஆனால் ஸ்டில் இது வந்து இந்த டவுன்வர்ட் தான் இருக்கும். ஓகேவா? இது வந்து பாசிட்டிவ் தான் டாமினேட் பண்ணும் எப்பயுமே. அதனால ஸ்டில் பாசிட்டிவ் இப்படி தான் இருக்கும், அப்போட தான் இருக்கும். ஓகேவா? ஓகே அண்ணா. குட். ஐ திங்க் லாஸ்ட் பாயிண்ட் நான் அந்த இது சொல்லிடுறேன். ஏன் வந்து ரூட் எடுத்தா, ஃபார் எக்ஸாம்பிள் x ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 இருக்குது. ஏன் ஸ்கொயர் ரூட் எடுத்தால் எனக்கு வந்து +or -2 வருது? ஸோ ஃபஸ்ட்டு இது ஆப்போசிட்லேருந்து போவாங்க. ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் லைன் எடுத்துக்கிறாங்க. ஸோ நான் ஒரு நம்பராக ஸ்கொயர் பண்ணுறேன். 0 ஸ்கொயர் பண்ணால் என்னது 0, 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 2 ஸ்கொயர் பண்ணால் 3 ஸ்கொயர் பண்ணால் 3. ஸோ -1 ஸ்கொயர் பண்ணால் -2 ஸ்கொயர் பண்ணால்
வெஸ்ட் கேக்குதா? வெஸ்ட் நீ பேசு, எனக்கு கேட்கல. அண்ணா கேக்குது, இப்போ கேக்குது. இப்போ கேக்குதா? கேக்குது. இங்கே நான் -2 ஸ்கொயர் பண்ணுறேன், எனக்கு 4 வந்திருக்கும். -3 ஸ்கொயர் பண்ணால் எனக்கு 9 வந்திருக்கும். ஸோ நான் இதோடைய ஆப்போசிட் தானே, ஸ்கொயர் ரூட் தானே, அது ஸ்கொயரோட ஆப்போசிட் தானே. ஸோ எனக்கு வந்து எனக்கு -2 ஸ்கொயர் பண்ணாலும் எனக்கு 4 தான், எனக்கு +2 ஸ்கொயர் பண்ணாலும் எனக்கு 4 தான். அப்போ நான் ரிவர்ஸ் எடுக்கல, நான் ஸ்கொயர் ரூட் ரிவர்ஸ் எடுக்கல, அப்போ எனக்கு ரெண்டுமே தானே வரணும். புரிஞ்சுதா? புரிஞ்சுதா இது ரீசன்? அண்ணா புரிஞ்சுது. ஓகே 12 ஸ்கொயர் என்னது? 12 ஸ்கொயர் 26. 26ஆ? சாரி. ஸ்கொயர் நம்பர்ஸ் மினிமம் 1 to 30 கிலோ மெமரியா தெரியணும், 1 to 25 இல்லைனா. இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கரெக்ட், 144 12 ஸ்கொயர். 144. ஓகே 14 ஸ்கொயர் 196. நீ மோஸ்ட்லி 1ல் இருந்துட்டு 25 ஸ்கொயருக்குள்ளே எதையும் மெமரி பண்ணி வச்சுக்கோ, இது ஈஸியாக இருக்கும். ஸ்கொயர் நீ டக்குன்னு கண்டுபிடிக்கலாம், மெத்தட் தெரியுமா? மறந்துச்சு அண்ணா. ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் 14 ஸ்கொயர் நான் இது பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே 1 மட்டும் ஸ்கொயர் பண்ணணும். 1 ஸ்கொயர் பண்ண நான் வேல்யூ 1 வருமா, அது 0 1 பண்ணணும். 4 ஸ்கொயர் பண்ணால் 16. ஓகே இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி எனக்கு 2ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். 1 × 4 4, மறுபடியும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 8. ஸோ 8 வந்து இங்கே 0, இங்கே 8, இங்கே 0 0 8 இப்படி போடணும். ஸோ நான் இதை பேட் பண்ணணும். எனக்கு 6, இங்கே 9, இங்கே 1 196. புரிஞ்சுதா? ஓகே இந்த மெத்தட் மூலிமா யூஸ் பண்ணி நீ 10லேருந்து வர நம்பரை ஹோம்ஒர்க் இதை எடுத்துக்கோ. 10க்கு மேலே 11 ஸ்கொயரு 12 ஸ்கொயரு இதுன்னு 25 ஸ்கொயருக்கு கண்டுபிடிக்கணும். ப்ளஸ் மெமரியாக நாளைக்கு சொல்லுவோம், இது ஒரு மெமரியாக சொல்லணும். நான் என்ன நம்பர் கேட்டாலும் நீ சொல்லணும். ஓகேவா? ஓகே அண்ணா. ஓகே இந்த மெத்தட் புரிஞ்சிச்சு தானே? இந்த மெத்தட் யூஸ் பண்ணி எல்லா நம்பருக்கும் ஃபஸ்ட்டு ஸ்கொயர் நீயே கண்டுபிடி, அதுக்கப்புறம் வேணால் கால்குலேட்டரில் செக் பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் நீ மெமரி பண்ண பாரு. ஓகே அண்ணா. ஓகே நம்ம இன்னைக்கு சாப்டர் 2 போயிடலாம். செகண்ட் சாப்டருக்கும் ஃபர்ஸ்ட் சாப்டருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, இப்போ நம்ம ரிவர்ஸில் போக போகிறோம், அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு இது ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு இது வந்து x² + 5x + 6ன்னு இருந்தால் நம்ம ரூட் கண்டுபிடிச்சோம். இது வந்து x வந்து -3 ஒரு ரூட்டு, x வந்து -2 ஒரு ரூட்டுன்னு கண்டுபிடிச்சோமா. ஒரு ஜீரோஸ், -3 வந்து ஒரு 0, -2 வந்து ஒரு 0. கரெக்டு தானே? இதில் டவுட் இல்லை தானே? இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, அவங்க கொடுத்துருவாங்க ஜீரோஸு, -3 -2 இதுதான் எனக்கு ஜீரோஸு. எனக்கு அப்போ இது ஈக்குவேஷன் என்னன்னு கண்டுபிடிக்கணும், ரிவர்ஸாக போக போகிறோம். இப்போ எனக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும், ஆன்சர்லேருந்து கொஸ்டின் கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். ஓகே அண்ணா. ஓகேவா?
நான் இப்போ 2 ப்ராப்ளம் தரேன், அந்த 2 ப்ராப்ளம் சால்வ் பண்ணி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ம் ஓகேவா? இந்த 2 சால்வ் பண்ணு. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சால்வ் பண்ணோம், ஜீரோஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கப்புறம் நீ என்ன பண்ண போற, நீ தான் சால்வ் பண்ண போற, ரிவர்ஸ்லேருந்து போக போகிறோம். ஓகேவா? ஐ திங்க் நீ மியூட்ல இருக்க. ஓகே அண்ணா. ஓகே, நீ சால்வ் பண்ணி சென்ட் பண்ண. ம் எனக்கு 2x + 1 = 0 ஒரு ஃபேக்டர் வந்துருக்கும். இன்னொன்று x + 2 ஒரு ஃபேக்டர் வந்துருக்கும் = 0. ஸோ எனக்கு வந்துட்டு x = -1/2 ஒரு ஃபேக்டர் வந்திருக்கும். x வந்து -2 ஒரு ஃபேக்டர் வந்திருக்கும். இங்கே வந்து x வந்து எனக்கு +3 ஒரு ஃபேக்டராக வந்திருக்கும். x வந்து +2 ஒரு ஃபேக்டராக வந்திருக்கும். ஓகேவா? கரெக்டாக யோசிச்சு. ஓகே அண்ணா. ஓகே, இப்போ ரிவர்ஸ் போகலாமா? ஓகே, ரிவர்ஸ் நான் சால்வ் பண்ணி நீ சால்வ் பண்ணுறேன், நான் சால்வ் பண்ணுவேன். உன்னால் எழுத முடியுமா போர்டில்? இல்ல அண்ணா, பெருசா வரும். ஓகே, நானே எழுதுவா? ம் ஓகே, ரிவர்ஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு வந்துட்டு +3, எக்ஸுக்கு வந்து -2 இருக்குனாலே, அப்போ ஃபஸ்ட்டு என்ன ஸ்டெப் வரப்போகுது, எக்ஸு -3, எக்ஸ் -2 இது 2 தான் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா? நான் ரிவர்ஸ் போகிறேன். ஸோ எனக்கு இந்த ஸ்டெப்லேருந்து எனக்கு 0 பண்ணி நான் எடுத்துகிட்டு வரேன். அப்போ இந்த ஸ்டெப்லேருந்து நான் ரிவர்ஸ் போகிறேன். கரெக்டாக? புரியல அண்ணா. ஓகே, இந்த ஸ்டெப்பு புரிஞ்சிச்சா? எக்ஸ் வந்து x - 3 = 0 ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறது. அதுக்கப்புறம் x - 2 = 0. ஸோ எக்ஸ் வந்து +3 ஒரு ஃபேக்டரு, எக்ஸ் வந்து +2 ஒரு ஃபேக்டரு. இது புரிஞ்சிச்சு தானே இந்த ஸ்டெப்பு? இதுலேருந்து எப்படி நான் ஜீரோஸ் கண்டுபிடிக்கிறது சொல்லி எழுதியிருக்கேன். இப்போ என்னன்னா, செகண்ட் சாப்டர் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு ஜீரோஸ் கொடுத்துருவாங்க. எனக்கு 0 வந்து 3 ஒரு 0, 2 ஒரு 0. அப்போ எனக்கு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் சாப்டர் என்ன பார்த்தோம்னா, எனக்கு ஈக்குவேஷனை வச்சு நான் ஜீரோஸ் கண்டுபிடிக்கிறேன். இதான் ஈக்குவேஷனை வச்சு ஜீரோஸ் கண்டுபிடிக்கிறது பார்த்தோம். இப்போ செகண்ட் சாப்டர் ரிவர்ஸ் பார்க்க போகிறோம். எனக்கு ஜீரோஸ் கொடுத்துட்டாங்க, இப்போ நான் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேவா? ஓகே அண்ணா. சேம், ஒன்றுமே ரொம்ப ஈஸி. சேம் நம்ம ரிவர்ஸில் பண்ண போகிறோம். இந்த மெத்தடு ஃபுல்லாக ரிவர்ஸில் பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம ஜீரோஸ் கண்டுபிடிச்சோமா? ஸோ ஜீரோஸ் எப்படி கண்டுபிடிச்சோம்? அப்போ இங்கே போகல, இது x - 3 போக போகுது, இங்கே x - 2 போக போகுது. கரெக்டா? அண்ணா. ஓகே, ஸோ x - 3 ஆகும். x - 3, x - 2. கரெக்டா? இப்போ நான் மல்டிப்ளை பண்ண போகிறேன். இப்போ ஒரு டேர்மை மல்டிப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு எக்ஸை எடுத்து இந்த எக்ஸ் கூட மல்டிப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் எக்ஸை எடுத்து 2 கூட மல்டிப்ளை பண்ணணும். ஸோ x மல்டிப்ளை பண்ண என்னது? x². குட். எக்ஸும் 2 மல்டிப்ளை பண்ண என்னது? 2x. -2x. ஸோ எனக்கு எக்ஸும் 3 மல்டிப்ளை பண்ண என்னது? -3x. ஸோ நான் அடுத்தது என்ன பண்ணுறேன், லாஸ்ட்டு வந்துட்டு நெகட்டிவ் என்ன வந்து லாஸ்ட் இது என்னன்னா -3 பாசிட்டிவ் -2. ஓகேவா? அண்ணா. x² - 5x
ப்ளஸ் 6 ஓகேவா? ஓகே, இதுலேருந்து என்ன ரிசல்ட் நல்லா அப்சர்வ் பண்ண முடியும் பாருங்க. இந்த ஈக்குவேஷன்ல இருந்து ஜீரோஸ், இந்த ஈக்குவேஷன் கூட ஜீரோஸ் கம்பேர் பண்ணுங்க. ஸோ எனக்கு வந்து நடுவில் இருக்க இந்த மிடில் டேர்மும் எனக்கு ஜீரோஸ் கம்பேர் பண்ணு. அதுக்கப்புறம் எனக்கு லாஸ்ட் டேர்ம் கம்பேர் பண்ணு. லாஸ்ட் டேர்ம் வச்சு ஜீரோஸோட கம்பேர் பண்ணு. மிடில் டேர்ம் ஓகே, புரிஞ்சுதா? ஜஸ்ட் வீட்டில் இருக்க அண்ணா புரிஞ்சுதா? கொஸ்டின் புரிஞ்சுதா? இல்ல அண்ணா. ஓகே, இந்த மிடில் டேர்ம் இருக்கு பாரு, மிடில் டேர்ம் வருதுல்ல, இந்த டேர்மை ஜீரோஸோட கம்பேர் பண்ணு. 2 ஜீரோஸ் இருக்க போது. ஸோ நான் இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணால் எனக்கு 5 வரும்? ஆட் பண்ணா. ஓகே, ஆட் பண்ணிட்டு நான் நெகட்டிவ் சைன் போட்டிருக்காங்க, கரெக்டா? இங்கே 6 எப்படி வரும்? மல்டிப்ளை பண்ணா. குட், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இந்த ரூலே அதான். ஜென்ரல் பரபோலா வந்து ஒரு ஜீரோஸ் 2 ஜீரோ கொடுத்துட்டாங்கன்னா குட். ஃபர்ஸ்ட் டேர்ம் எக்ஸ் ஸ்கொயராக இருக்க போது, செகண்ட் டேர்ம் வந்து நெகட்டிவ் சம் ஆஃப் த ஜீரோஸ் அதுக்கப்புறம் பாசிட்டிவ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோஸ். இதான் இதில் ஃபார்மேட்டு. ப்ராடக்ட் புரிஞ்சிச்சா இது? ஜீரோஸ் கொடுத்துட்டாங்க. ஜீரோஸ் கொடுத்தாங்கன்னா எனக்கு வந்துட்டு ஈக்குவேஷன் எப்படி ஃப்ரேம் பண்ணணும்னா, எக்ஸ் ஸ்கொயர் ஃபர்ஸ்ட் டேர்ம் இருக்க போது, அதுக்கப்புறம் வந்து ஜீரோஸ் ரெண்டுத்தையும் நெகட்டிவ் சப்ராக்ஷன் ஆஃப் ஜீரோ ரெண்டுத்தையும் நான் வந்து ஆட் பண்ணி எழுத போகிறேன். இன்ட்டு எக்ஸ், இங்கே எக்ஸ் இருக்கு. இன்ட்டு எக்ஸ் இருக்கு. ஸோ டேர்ம் எப்படி இருக்க போது, எக்ஸ் ஸ்கொயராக இருக்க போது, அப்புறம் சப்ராக்ஷன் இருக்க போது சம் ஆஃப் தி ஜீரோஸ் 2 ஜீரோ ஆட் பண்ணி எழுத போகிறேன். 3 + 2 ஆட் பண்ணி எழுத போகிறேன். அதுக்கப்புறம் எக்ஸ் டேர்ம் இருக்க போது, அதுக்கப்புறம் ப்ராடக்ட் இருக்கு போது, ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. புரிஞ்சுதா இது? ஓகே, இப்போ நான் இன்னொரு ப்ராப்ளம் தரேன். நீ வந்து ரிவர்ஸில் பண்ண, ஜீரோஸ் தரேன். இப்போ ஜீரோஸ் வந்து எனக்கு வந்துட்டு எனக்கு ஜீரோ வந்து -3, 0 -2, ஓகேவா? அப்போ எனக்கு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்? கொஸ்டின் புரிஞ்சுதா? ஜீரோஸ் மட்டும் கொடுக்கலாம். ஜீரோ வந்து -3, -2 இருக்க போது. இப்போ சால்வ் பண்ணிடணும், ஓகேவா? எனக்கு 2 ஜீரோ தெரிஞ்சிடுச்சு. ஓகே, அண்ணா எனக்கு 2 ஸ்டெப்ல வேற வேற ஆன்சர்ஸ் வருது. ஓகே, இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கரெக்ட். ரெண்டுத்தையும் கம்பைன் பண்றேன். கரெக்ட் தானே? கரெக்ட் தானே? ரெண்டாவது இன்னொரு ஒரு இதுல அண்ணா. ஓகே, அது எப்படி இருக்கு? இது ஒரு ஆன்சர் தானே வந்தாகும். ஒரு ஆன்சர் தானே வரும். நீங்க அந்த இமேஜ் பாருங்க. சென்ட் பண்ணிட்டியா? x² - 5x + 6 ன்னு இருக்கு. ஓகே, இது எப்படி கண்டுபிடிச்ச? இது நீ எக்ஸ் இது எழுதுனா கூட, இப்போ எக்ஸ் +3னா நீ எழுதுக்குள்ள எக்ஸ் வந்து +3 தான் போகும். ஈக்குவல் டு 0 தான் எழுத முடியும். நீ எக்ஸ் ஈக்குவல் டு 0னாலே எக்ஸ் ஈக்குவல் டு -3க்கு எக்ஸ் ஈக்குவல் டு -2 இருக்குன்னு அர்த்தம், கரெக்டா? அப்படி எழுதுக்குள்ள எக்ஸ் +3 ஆகும்.
நீ செகண்ட் அனுப்புறது ஃபர்ஸ்ட் நான் ஒரு பார்த்தலாம் அந்த இமேஜ் தான் கரெக்ட். ஓகேவா? அப்போ ஷார்ட்டா இங்க ஒன்னு சொன்னீங்களா சம் ஆஃப் 0 கரெக்ட் ப்ராடக்ட் கரெக்ட். ஆஃப் 0. ஓகே. எக்ஸ் ஸ்கொயரு சம் ஆஃப் தி ஜீரோஸ் பார்ப்போம். ரெண்டுத்தையும் சம் பண்ணா என்னது -5 ஆனால் அதுக்குள்ள நான் மைனஸ் சம் ஆஃப் எக்ஸ்னு இருக்கும். சம் ஆஃப் ஜீரோஸ் இன்டூ எக்ஸ் பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் தி ஜீரோ பிளஸ் ப்ராடக்ட். ஓகே. இப்போ இங்கே பார்க்கல எக்ஸ் ஸ்கொயரு ஸோ நெகட்டிவ் சம் ஆஃப் த ஜீரோஸ்னா அது -5 எக்ஸ் ப்ளஸ் 6 ஸோ எக்ஸ் ஸ்கொயரு அப்போ இதை வந்து பாசிட்டிவ் 5x தான். ஓகேவா? இங்கே வந்து ஒரு நெகட்டிவ் சைடு இருக்குது, இது ரொம்ப முக்கியம், நோட்டீஸ் பண்ணு இங்கே. அதனால தான் இது பாசிட்டிவாக மாறும். ஓகேவா? ஓகே அண்ணா. ஓகே, இப்போ டெக்ஸ்ட் புக் பார்க்கலாம். டெக்ஸ்ட் புக் என்ன கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம இன்னொரு ப்ராப்ளம் பார்த்துக்கலாம். பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கு ரூட் என்ன பார்த்தோம்னா ஸோ எனக்கு 2x + 1 ஒரு ரூட்டு, இன்னொன்று x + 2 ஒரு ரூட்டு, மைனஸ் ஆஃப் ஒரு ரூட்டு, x = -2 ஒரு ரூட்டு. கரெக்டா? ஓகே, நான் சால்வ் பண்ணுவேன். இதை நான் சால்வ் பண்ணுறேன் ரோனி. ஸோ இப்போ வந்து எனக்கு ரூட்ஸ் மட்டும் இருக்குது. x = -12, இன்னொரு ரூட் வந்து x வந்து -2. ஸோ நான் 2 மெத்தட் சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ரிவர்ஸில் பார்க்கலாம், அதுக்கப்புறம் நம்ம அந்த ஃபார்முலா ஈஸியான மெத்தட் வச்சு போகலாம். ஸோ எக்ஸ் வந்து x + 1/2 ஒரு ஃபேக்டர் இருக்க போது, இன்னொரு ஃபேக்டர் வந்து x + 2 ஒரு ஃபேக்டர் இருக்க போது. கரெக்டாக? = 0. ஓகேவா? இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன், கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறேன். இது மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஸோ எனக்கு 2x + 1 / 2 வந்து ஃபேக்டர் இருக்கும், ஒரு டேர்ம் வந்திருக்கும். இன்னொரு டேர்ம் வந்து x + 2 ஒரு டேர்ம் வந்திருக்கும், = 0. ஸோ இந்த 2 வந்து மல்டிப்ளைல இருக்குன்னு சரி கொண்டு போகிறோம், டிவைடில் இருக்குன்னு சரி கொண்டு போகிறேன், 0 தான் வரும். ஸோ அப்போ எனக்கு 2x + 1 ஒரு ஃபேக்டரு, இன்னொன்று x + 2 ஒரு ஃபேக்டரு. ஸோ நான் இதை மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து 2x², அதுக்கப்புறம் இது மல்டிப்ளை பண்ணுறேன், ப்ளஸ் 4x ப்ளஸ் x ப்ளஸ் இது மல்டிப்ளை பண்ணுறேன், எனக்கு 3. இதில் என்ன டவுட் இருக்கா? சாரி, 2 + 2 = 0. ஸோ எனக்கு 2x² + 5x + 2 = 0. ஈக்குவேஷன் வந்துடுச்சா? டவுட் இருக்கா? யோசிச்சு இல்லை அண்ணா. நம்ம ரெண்டாம் மெத்தட் பார்க்கலாமா? பார்க்கலாம். ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, ஸ்க்ரீனோட. ஓகே, இப்போ நம்ம சொன்னோம்ல x² மைனஸ் sum of zeros into x plus a product of zeros. x² sum of zeros -1/2, 2 1/2 ஆட் பண்ண எவ்வளோ வரும்?
2 1 by 2. Okay. Just mute like that. 2 1 by 2 ஆட் பண்ணு. சொல்லு. இன்னும் மியூட்ல தான் இருக்கு. யூஸ் நீ பேசுறது கேட்கல. மியூட்ல இருக்கு. கேக்குது. டூ 1 by 2 ஆட் பண்ண எனக்கு என்ன வரும்? ஈஸியாக சொல்லலாம். 2 1 by 2 ஆட் பண்ணால் எனக்கு வந்து 5 by 2 வரும். எனக்கு 2 1 by 2 ஆட் பண்ணால் எனக்கு 2 தான் வரும். 2.5 வந்து ஆகணும். எனக்கு 2.5னா ஃப்ராக்ஷன் எதுனா 5 by 2 தான். ஓகேவா? ஸோ இது -1 by 2 -2, அதனால் எனக்கு வந்து -5 by 2 இருக்க போகுது. ஸோ இதோட ஈக்குவேஷன் அதுன்னா எனக்கு 2x² -8 சப்ராக்ஷன் ஆஃப் 8x + 6ன்னு இருக்க போகுது =0. ஸோ நான் நார்மல் மெத்தடில் சால்வ் பண்ணுறேன். எனக்கு 2 இங்கே 1, இது 3 2. நான் இது மல்டிப்ளை பண்ணி பார்க்குறேன். எனக்கு 6. இது மல்டிப்ளை பண்ணி பார்க்குறேன். எனக்கு 2. ஸோ ஆன்சர் வந்து -8 தான் வந்திருக்கணும். -8. அப்போ எனக்கு ரெண்டுத்தையுமே இது இருக்க போகுது. ஸோ எனக்கு ஃபேக்டர் வந்துட்டு 2x - 2 = 0 ஒரு ஃபேக்டராக இருக்க போகுது. இன்னொன்று வந்து x - 3 = 0ன்னு ஒரு ஃபேக்டர் இருக்க போகுது. ஸோ நான் இதை பண்ணால் எனக்கு 2x = 2. ஸோ x = 1ன்றது ஒரு 0 கிடச்சிருக்கு. இல்லைனா ரூட் x = 3. எனக்கு ரெண்டு ஜீரோஸ்மே கிடச்சிருச்சு. இப்போ நான் இதிலிருந்து கொஷினை உருவாக்கணும். அதான் என்னோட டாஸ்க்கு. இந்த செகண்ட் எக்ஸசைஸ் நம்ம தான் பார்க்க போகிறோம். ஸோ கொஷினை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுறதுனா ஃபஸ்ட் நம்ம ஆப்போசிட் போக போகிறோம். இப்போ x = +1னா ஸோ இதுக்கு முன்னாடி ஸ்டெப் வந்து x - 1ஆகவும் x வந்து -3ஆகவும் இருக்க போகுது =0. ஸோ நான் x மல்டிப்ளை பண்ணி போகிறேன். எனக்கு x², அதுக்கப்புறம் x 3 மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஸோ -3x, அதுக்கப்புறம் எனக்கு இது மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஸோ இங்கே வந்து -x, அதுக்கப்புறம் -1 3 மல்டிப்ளை பண்ண போகிறேன். எனக்கு +3 =0. ஸோ இதை பண்ணி பார்த்தா எனக்கு x² - 4x + 3 =0. ஸோ எனக்கு ஜென்ரல் ஃபார்மேட் என்னன்னா எனக்கு ax² + bx + c =0. ஸோ இப்போ வந்து சம் ஆஃப் த ஜீரோஸ், இப்போ வந்து ஜென்ரல் ஃபார்மேட் எப்படி இருக்குன்னா நம்ம சம் ஆஃப் த ஜீரோஸில் எழுதுறது எப்படி இருக்குன்னா x² - sum of zeros into x plus product of zeros. இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து சம் ஆஃப் த ஜீரோஸ் பார்க்க போகிறோம். எனக்கு 2 ஜீரோ வந்து 1 3. எனக்கு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு 1 3 ஆட் பண்ணால் எனக்கு 4. அப்போ x² - 4x ப்ராடக்ட் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி பார்க்க போகிறோம். எனக்கு 3 இருக்குது. ஸோ எனக்கு இப்போ புரிஞ்சிச்சு. இப்போ எனக்கு நம்ம வந்து ஜென்ரல் ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ண போகிறோம், பெரிய ஈக்குவேஷனோட. ஸோ 2x -8x + 6 = 0. ஸோ எனக்கு இந்த ஈக்குவேஷனில் x² தான் இருக்க போகுது, அதனால் இங்கே 2 இருக்க போகுது. இதை நான் 2 டிவைட் பண்ண பார்க்குறேன். ஸோ x² -8x / 2.
plus 6 divided by 2 equal to 0. ஸோ எனக்கு டிவைட் பண்ணால் எனக்கு எக்ஸ் ஸ்கொயரு நெகட்டிவ், இதுதான் எனக்கு சம் ஆஃப் த ஜீரோஸ். இப்போ சம் ஆஃப் த ஜீரோஸ் வந்து எப்படின்னா, சம் ஆஃப் த ஜீரோஸ் வந்து மைனஸ், எனக்கு வந்து என்ன டேர்ம் இருக்கோ இங்கே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ்னா இருக்கும் டிவைட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் மைனஸ் பி பை ஏ, இப்படி இந்த ஃபார்மேட்டில் தான் வரப்போகுது. இதுதான் சம் ஆஃப் த ஜீரோஸாக இருக்க போது இன்டூ எக்ஸு. ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோஸ்னால் எனக்கு கான்ஸ்டன்ட் டேர்ம் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர்னா டேர்ம் இருக்க போதும் ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோஸ். ஸோ இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது ரெண்டு தான். சம் ஆஃப் த ஜீரோஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ, ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோஸ்ன்றது சி பை ஏ. ஜஸ்ட் டவுட் இருக்கா? இல்லைண்ணா. ஓகே. இல்லைண்ணா பரவாயில்ல. நாளைக்கு ஹோம்ஒர்க் மேலேனா இந்த ரூட்டு ப்ராப்ளம் சால்வ் பண்ண தேவையில்ல, அதை நான் சால்வ் பண்ணுறேன். மீதி இருக்க எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ண போகிறேன். இந்த ப்ராப்ளத்தை வந்து 2 மெத்தடுமே சால்வ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ரிவர்ஸாக போகிறது, எக்ஸு மைனஸ் 1/4 எக்ஸ் மைனஸ் 1 போட்டு மல்டிப்ளை பண்ணி ரிவர்ஸாக போயிட்டு சால்வ் பண்ணேன். ரெண்டாவது வந்து டேரெக்டாக ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணேன். மைனஸ் சம் ஆஃப் தி ஜீரோஸ் இன்டூ எக்ஸ், அந்த ப்ராடக்ட் அந்த இதில் சால்வ் பண்ணியும் கண்டுபிடி. ஓகேவா? ஓகே அண்ணா. ஓகே, நம்ம மறுபடியும் நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ. தேங்க்யூ அண்ணா. தேங்க்யூ. நான் வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன். தேங்க்யூ.